சிவகங்கையில் 15 கோடி மதிப்பிலான மெத்தபெட்டமைன் போதைப் பொருளை கடத்த முயன்றதாக 4 பேரை கைது செய்த காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். போதைப் பொருள் ஒழிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ள காவல்துறையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் சிவகங்கை இந்திரா நகர் ரயில்வே கேட் பகுதியில் தீவிர சோதனை மேற்கொள்ளப்பட்டது. அப்போது எளியான்குடி மற்றும் திருச்சியைச் சேர்ந்த 4 பேரிடமிருந்து 3 கிலோ மெத்தபெட்டமைன் போதைப் பொருளை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். இந்த போதைப் பொருளை மலேசியாவிற்கு கடத்த அவர்கள் திட்டமிட்டிருந்தது விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் போதைப் பொருள் கடத்தல் வலை அமைப்பில் தொடர்புடைய மற்ற நபர்களை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். ப்ராப்பர்ட்டி வந்து சென்னையிலிருந்து ஆரிஜினேட் ஆகி பெங்களூர் மூலமாக மலேசியா போக வேண்டிய ப்ராப்பர்ட்டி. ஓகே, ஸோ சென்னை மூலமாக பெங்களூர் போய் இந்த குருவி வந்து அந்த ஃப்ளைட் ஏறாமல் அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து மிஸ் அண்ட் நம்மளே சேல் பண்ணிடலாம் அவர் நோக்கத்தில் சிவகங்கை வந்திருக்காரு. இங்கே சோர்ஸ் ஏன்னா அவர் நேட்டிவ் சிவகங்கைனால இங்கே கொண்டு வந்திருக்காரு. பட் அவரால் முடியல, அதுக்குள்ளே நம்ம போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் வரது நம்ம அவனை பிடிக்கணும். இல்லை சென்னை மூலமாக பெங்களூருக்கு வந்து பை ரோடு தான் போயிருக்கும். பெங்களூர் தான் ஃப்ளைட் ஏறி மலேசியா போயிருக்கணும். அது போகாமல் டேரெக்டாக சிவகங்கை கொண்டு வந்திருக்காரு. பை ரோடு தான், எல்லாமே பை ரோடு தான். மலேசியா போக வேண்டியது மட்டும் தான் ஃப்ளைட்டு. அதுக்கு டிக்கெட்ஸ் கூட போட்டிருக்கேன்னு சொன்னார். அது டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுக்க வேண்டியிருக்கும்.